சட்டை எடுத்துட்டியாமா? எடுக்கலக்கா, என்ன எடுக்கல, கொக்கி வெட்டலையே. ஐயோ, கொக்கி இப்பதானே முடிச்சாச்சுன்னு சொன்னீங்க, தேடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. கொக்கி வெட்டுறேன் பார்க்கல. நீங்க நாளைக்கு காசு கொண்டு வருவீங்கல்ல, அப்ப வாங்க, நாங்களும் கொக்கிலாம் கட்டி வைக்கிறோம். சரியா? என்ன புது ட்ரெண்டா இருக்கா? இல்ல, இனிமே ட்ரெண்டிங்கே அப்படிதான். எல்லாரும் நாங்க கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து நாங்க தச்சு கடை வாடகைலாம் கொடுத்து கரண்ட் ஃபுல்லாம் கட்டுறோம் தெரியுமா? நீங்க எப்படியும் வாங்கிட்டு தொங்கிட்டு ஓடி போயிறிய, நாங்க எப்படி சமாளிக்கிறது? அதுக்கப்புறம் அந்த பக்கமே வாரது கிடையாது. உங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் இனிமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க எம்புடு சொந்தக்காரவங்களா இருந்தாலும் எம்புடு பழக்கமானவங்களா இருந்தாலும் சரி, இனிமே காசை வாங்கினாத்தே சட்டை துணி கொடுப்பான். கையில தோசை வேணால, வாயில தோசை, கையில மறந்து போச்சு அந்த பழமொழி, கட் பண்ணு. கையில காசு, வாயில தோசை, அந்த மாதிரி இனிமே நாங்க நீங்க காசை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு துணியை கொடுப்போம். எவ்வளவு காசு பெண்டிங் கிடக்கு தெரியுமா? ஒன்றும் பசு வருதுன்னு ஓடுறியா, இல்லைன்னா நான் என்ன கொடுக்கவா மாட்டேன்னு எங்களே பிளாக்மெயில் பண்ண வைக்கிறியா? உங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், புரியுதா? அங்கே நீங்க வேலை இல்லாமையா இருக்கோம் நாங்க. காசு கொடுத்தாதே, நீ போயிட்டு நாளைக்கு வாமா, போமா. சரி, போய் எடுத்துட்டு வரேன்க்கா. எடுத்துட்டு வாமா, நீ எப்போ எடுத்துட்டு வரையோ அப்பதான் நான் கொடுப்பேன். இப்படியே வந்துடுறாங்க 4 பேர். டெய்லி சட்டை தைக்க கொடுத்தா வாங்கும் போது காசு கொண்டு வரணும்ல.